இந்த ஐபிஎல் 2024 சீசனில் உடன் ஒரு சிறப்பான சீசனைக் கொண்டிருந்த கிரிக்கெட் வீரர் ரியான் பராக் ஸ்ரக்கு எதிரான நாக் அவுட் குவாலிஃபயர் 2 ஆட்டத்தில் தனது அணிக்காக சரியாக விளையாடாத நிலையில் அதன் விளைவாக அணியின் முன்னணி போட்டியாளர்களில் ஒருவராக இருந்த போதிலும் அவர் போட்டியிலிருந்து வெளியேறினார். சரி, ரியான் சிக்கலில் சிக்கியது எப்படி? ரியான் பராக் நேற்று தனது யாடபில் தனது கேமிங் அமர்வுகளின் நேரடி ஸ்ட்ரீம்களை மீண்டும் தொடங்கினார். ஆனால் இறுதியில் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஸ்ட்ரீமாக மாறியது என்றால் அது மிகையல்ல. அந்த ஸ்ட்ரீம் தொடங்கிய சில நிமிடங்களில் பராக் தனது ஸ்ட்ரீமிங்கில் ஒளிபரப்ப சில பதிப்புரிமை இல்லாத இசையை இணையத்தில் தேடியுள்ளார். ஹர்திக் பாண்டியா நடாச்சா விவாகரத்து ரூமர்ஸ். விவாகரத்து பெற்று பிரிந்த இந்திய கிரிக்கெட் பிரபலங்கள் யார் யார்? அப்போது தான் அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஒரு சர்ச்சை ஸ்ட்ரீம் என்ற நிலைக்கு மாறியுள்ளது. யூடியூப் தளத்தில் இலவச மியூசிக் தேட அவர் தொடங்கியபோது அவர் ஏற்கனவே தேடியிருந்த சில விஷயங்கள் அப்பட்டமாக அந்த லைவ் ஸ்ட்ரீமில் தெரியவந்துள்ளது. அதில் அனன்யா பாண்டே ஹோட் மற்றும் சாரா அலிகான் ஹோட் போன்ற விஷயங்களை தேடியது அம்பலமானது. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அவரது ஆதரவாளர்கள் அதை இணையத்தில் வெளியிட்டு பெரிய அளவில் இப்போது வைரலாக்கி வருகின்றனர். யூடியூப் தளத்தில் இவர் பிரபல நடிகைகளின் ஹாட் வீடியோகளை எப்போது பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவரது ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். ஆனால் ரியான் இதற்கு எந்த பதிலும் இதுவரும் சொல்லவில்லை. ஏற்கனவே சில ஊடக பதிவுகளுக்கான அவரை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த ஐபிஎல் சீசனில் ரியான் 573 ரன்கள் குவித்து அவரது ஆட்டர்ஸ்க்கு நல்ல பதிலடி கொடுத்துள்ளார் என்றே கூற வேண்டும். இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.